வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் நடத்தும் பா எழுத வா இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் தலைமையில் பயிற்சியின் மரபாசான் பாகலர் மாமணி ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்கள் நடத்திய வகுப்பின் காணொளியை இந்த நிகழ்ச்சியில் கண்டு ரசிக்கலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு நிலையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுதும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் தமிழ் சங்கம். தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் சொல் மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கம் நிகழ்த்துகின்ற பா எழுதவா இணைய வழி மரபு பயிற்சி இன்றைக்கு 35வது வகுப்பு. இதுவரை 34 வகுப்புகளில் பல்வேறு இலக்கண மரபுகளை அதன் வழியாக சொல் தொடங்கி சீரசை தலை அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக பல்வேறு விளக்கங்களை நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு கற்பித்து வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு 35வது வகுப்பு. இதுவரை பல பாவினங்கள் விருத்தங்கள் என்று அதனுடைய தொடர்ச்சியாக 34வது வகுப்பில் மருட்பா என்கின்ற பா வகையை பற்றி அதனுடைய தன்மை சிறப்பு அதனுடைய வடிவமைப்பு அதனுடைய ஓசை நயம் சொல்லாட்சி என்று பல வகையான செய்திகளை நமக்கு விளக்கமாக விரிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 35வது வகுப்பு. இந்த வகுப்பில் நம்முடைய அழைப்பை ஏற்று வாழ்த்துறை வழங்குவதற்காக நாம் வழக்கமாக ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு தமிழ் அறிஞரை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை உணர்வுகளை அவர்களுடைய விளக்கங்களை அவர்களுடைய சிறப்புகளை அவர்கள் கற்றதை நமக்கு கற்பிக்கின்ற வகையில் செய்திகளை நாம் பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய அமர்வை சிறப்பு செய்வதற்காக புதுவை தமிழ் சான்றோர் பேரவை தலைவர் நிறுவனர் முனைவர் நெய்தல் நாடன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பல்வேறு அமைப்புகளில் சிறப்பு பெற்றவர், பல்வேறு அமைப்புகளை ஒருங்கமைத்து நடத்தி கொண்டிருப்பவர், புதுவை அரசின் கலை மாமணி விருது பெற்றவர், கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றியவர், நீண்ட நெடுங்காலமாக தமிழ் இலக்கியத்தோடும் தமிழ் அமைப்புகளோடும் தன்னை பிணைத்துக் கொண்டவர், ஒரு சிறந்த தமிழறிஞருக்குரிய இலக்கணங்கள் அடிப்படைகள் அத்தனையும் தன்னகத்தை கொண்ட ஒரு தகைமையாளர் என்று பல நிலைகளில் பாராட்டப்பட்டவர், பல நூல்களை உருவாக்கி இருப்பவர். இப்படி அவரை பற்றி ஒரு நீண்ட பாரம்பரியம் சிறப்பும் அவருக்கு எப்பொழுதும் உண்டு. அப்படிப்பட்ட அவருடைய சிறப்புகளில் ஒன்றாக பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு அதனுடைய பணிகளை நூலாக்கம் செய்வதில் அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டிருப்பவர். கீழடியில் ஆய்வு செய்து கீழடியில் அதனுடைய தரவுகளை மற்றவர்கள் கீழடி பற்றி சிந்திப்பதற்கு முன்னால், கீழடி அகழ் வாய்ப்பகம் அமைப்பதற்கு முன்னால் கீழடிக்கு சென்று அங்கு கவிஞர்களை அழைத்து சென்று அவர்களோடு அங்கு ஆய்வு செய்து அதனுடைய ஆய்வுகளை கவிதையாக படித்து அதை கவிதையை நூலாக வெளியிட்டு சிறப்பு பெற்றிருப்பவர். இப்படி பல சிறப்புகள் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆளுமையாக, சிறந்த மரபு கவிஞராக, இலக்கண புலமை மிக்கவராக நம்மிடையே விளங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முனைவர் கலைமாமணி நெய்தல் நாடன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிறார்கள். அவரை அனைவரின் சார்பில் வரவேற்று அனைத்திந்திய தமிழ் சங்கம் அவர் வருகையால் சிறப்பு பெறுகிறது என்ற பெருமிதத்தோடு இன்றைய அமர்வுக்கு
வரவேற்புரை வழங்குவதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பிரச்சார செயலாளர் நல்லாசிரியர் சாமா மாசிலாமணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சாமா மாசிலாமணி அவர்கள் தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றவர். அதை போலவே தன்னுடைய ஆசிரியர் பணியில் சிறப்பாக பணியாற்றி நல்லாசிரியர் என்ற விருதை தமிழ்நாடு அரசால் பெற்றிருப்பவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தொடக்க நிலையிலிருந்து தொய்வின்றி நம்மோடு இணைந்து பிணைந்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்து அனைத்திந்திய தமிழ் சங்கம் உருவாகுவதற்கும் தடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் தன்னுடைய உழைப்பையும் உணர்வையும் நமக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட தன்னுடைய ஆசிரியர் பணிக்கு இடையில் இன்றைக்கு முனைவர் பெற்ற ஆய்வாளராக முனைவர் பட்டத்திற்குரிய முயற்சியை செய்து கொண்டிருப்பவர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட திருக்குறள் ஆய்வு மையத்தின் வழியாக பல்வேறு திருக்குறள் ஆய்வுகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அவர்களோடு இணைந்து திருக்குறள் அமைப்புகளுக்கு ஒரு இணக்கமான செயற்பாட்டாளராக விளங்கிக் கொண்டிருப்பவர். இவை எல்லாவற்றுக்கு மேலாக திருக்குறளை அதன் விளக்கத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி சிறப்பு பெற்றிருப்பவர். இப்படி பல சிறப்புகளுக்குரிய நம்முடைய நல்லாசிரியர் சாமா மாசிலாமணி அவர்கள் வரவேற்புரை வழங்க வந்திருக்கிறார். எப்பொழுதும் போலவே இந்த நிகழ்ச்சியும் நம்முடைய அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் சான்றுறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆத்தூர் நிறைமதி அவர்களும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல செயலாளர் முனைவர் சி முருக சரஸ்வதி அவர்களும் ஒருங்கிணைத்து சிறப்பாக இந்த அமர்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் பாராட்டி வரவேற்புரை வழங்குவதற்காக தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற சிறப்பாளர் ஆசிரியர் சாமா மாசிலாமணி அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். அன்னை தமிழையும் ஆண்டோரவையும் வணங்குகிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளில் ஒன்று பா எழுதுவா மரபு பயிற்சி என்று நாம் கூறலாம். பாவலர்கள் பாவை அதன் இலக்கணத்தை அறிந்து உரிய முறையில் தர வேண்டும் என்ற உரிய நோக்கை மனதில் கொண்டு இந்த ஒரு முயற்சியை நமது அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஆவடி குமார் ஐயா அவர்கள் தனது உள்ளத்தில் எழுந்த ஒரு எழுச்சியை இந்த பாவலருக்கு தர வேண்டும் ஒரு எண்ணத்தில் நமக்கு இந்த மரபு பயிற்சியை அளிப்பதற்கான ஒரு உந்துதலை செய்திருக்கிறார்கள். அந்த நிலையில் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு கவியரங்கமாக இருந்தாலும் சரி, ஆய்வரங்கமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனி பயிற்சி பெற்ற புலமை பெற்ற சான்றோர்களை வைத்து மென்மேலும் நமது அமைப்பில் இருக்கின்றவர்களை மெருகேற்ற வேண்டும், செதுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கை கொண்டவர் நமது நிறுவன தலைவர் ஐயா அவர்கள். அந்த வகையில் பசி என்று வருவதற்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவர் யாரையும் சாராது தன்னிலையில் வாழ்வார் என்ற ஒரு உயரிய எண்ணத்தை கொண்டவர். அந்த வகையில் பா எழுதுகின்ற பாவலருக்கு முறையாக இந்த இலக்கணம் தெரிய வேண்டும், பாவில் உள்ள நுணுக்கங்கள் அறிய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு நமக்கு இந்த நிகழ்வை தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நிறுவன தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஆவடி குமார் ஐயா அவர்களை இந்த நிகழ்வுக்கு முறையாக வருக என்று வரவேற்கிறேன். இந்த 35வது வகுப்பிற்கு வாழ்த்துறை நல்வதற்காக நமக்கு ஒரு சிறந்த ஆளுமையாக வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இயற்பெயர் அரங்க ராமமூர்த்தி என்பதாகும். தமிழ் பற்றாலும் தமிழ் மீது கொண்ட காதலாலும் ஐயா அவர்கள் காலையூர் நெய்தல் நாடன் என்ற ஒரு புனைப்பெயரை தனக்கு விருப்பமான பெயராக கொண்டு இந்த தமிழ் உலகில் அந்த பெயரோடு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் முதலில் கல்வி பணியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்து பல ஆசிரியர்களை பேராசிரியர்களை உருவாக்கி ஒரு சிறந்த ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர் பணி மட்டும் போதாது என்ற ஒரு நிலையில் ஆசிரியர் பணியோடு தமிழ் பணி, நாட்டு நல திட்ட இயக்குனர், துணை முதல்வர் போன்ற பொறுப்புகளை முறையோடு
முழுமையாக செய்துவிட்டு தற்போது முழுமையாக தமிழ் பணியை செய்கின்ற ஒரு சிறந்த ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் வானொலி, தொலைக்காட்சி போன்ற சமூக ஊடகங்களில் சங்க இலக்கியம் சார்ந்த சொற்பொழிவுகள் செய்கின்ற ஒரு சொற்பொழிவாளராகவும், பட்டிமன்ற நடுவராகவும், கவியரங்க தலைமை ஏற்று பல கவியரங்களை நடத்தியவராகவும், படைப்பாளராகவும், இலக்கியவாதியாகவும், தொகுப்பாளராகவும் இருந்து இந்த தமிழ் உலகில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சிறந்த மரபு கவிதை படைப்பவர். கவிதை, கட்டுரை மற்றும் ஆய்வுகள் நோக்கில் பல நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களின் முதல் நூலாக அருள்மிகு காளைநகர் பாலமுருகன் அருட்பாமாலை என்ற ஒரு நூலை முதலில் தந்திருக்கிறார்கள். அதன் பிறகு பல கவிதை நூல்கள், ஆய்வு நூல்கள், களப்பயண நூல்கள் என்று அவரது படைப்புகள் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. கலையாத வீடு என்ற ஒரு நூலுக்கு புதுவை அரசின் கம்பன் புகழ் இலக்கிய பரிசு பெற்றுள்ளார்கள் ஐயா அவர்கள். 2018ஆம் ஆண்டு புதுவை அரசானது கலைமாமணி என்ற ஒரு பெரிய விருதை ஐயா அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். இவ்வாறு ஐயாவின் பெருமை என்பது தமிழ் உலகில் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. பல தமிழ் அமைப்புகள், அரசுகள் ஐயாவின் பணிகளை பாராட்டி பல விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் நாமெல்லாம் அவரது வாழ்த்துறையை பெற்று அவருடைய அடிச்சோட்டில் நாம் எல்லாம் பயணிக்க வேண்டும் என்பது நாம் எல்லாம் ஒரு உந்து சக்தியாக அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். தற்போது ஐயா அவர்கள் புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் தலைவராக இருந்து கொண்டு பல தமிழ் பணிகளை செய்து கொண்டு தம்மோடு இருக்கின்ற ஆர்வலர்களை தட்டி கொடுத்து தமிழ் பணியை மென்மேலும் சிறக்க செய்ய உந்து சக்தியாக இருந்து வருகிறார். ஐயா அவர்கள் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் வாழ்த்துறை நல்க வேண்டுமாய் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக தொடர்ந்து 35 வகுப்புகள் இடைவிடாமல் பாவலர்கள் சோர்ந்து போனாலும் பயிற்சி அளிக்கின்ற ஆசானாக இருக்கின்ற மரபு மாமணி, மரபு கவிஞர் கோவிந்தராஜன் பாலு ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவலருக்கு முன்பாக இந்த இணைய வழி அரங்கில் இணைந்து ஒரு முறையாக முழுமையாக இந்த தமிழ் உலகில் இருக்கின்ற பாவலர்கள் அமைய வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு நமது நிறுவன தலைவரின் அன்பு வேண்டுகோளிற்கு இணங்க ஒரு நாளும் தவறாவது நமக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 35வது வகுப்பு மருட்பா என்ற ஒரு பா வகையை எடுத்து அதில் பா அமைப்பது எப்படி, அதில் உள்ள பிரிவுகள் என்ன என்பதெல்லாம் நமக்கு இங்கு சிறப்பான முறையில் எடுத்துரைக்க வந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நமது பயிற்சி ஆசான் அவர்கள் தமிழ்நாடு அரசின் நகர முதலை திட்ட இயக்ககத்தின் தூய தமிழ் பற்றால் விருது பெற்றிருப்பது அரசானது ஐயாவின் பணிகளை அங்கீகரிக்கின்ற ஒரு சிறப்பான இடத்தில் ஐயா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாவிற்கு மேலும் பல விருதுகளும் வர இருக்கின்றன. அந்த வகையில் நமது அவரோடு பயணிக்கின்ற பாவலர்கள் அனைவரும் நாம் அவரது அடிச்சோட்டில் இருப்போம் என்று கூறிக்கொண்டு ஐயா அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வானது ஒரு சிறப்பான முறையில் நடக்க வேண்டும் என்றால் அதனுடைய ஒருங்கிணைப்பு என்பது முக்கியமானது. அந்த வகையில் இந்த நிகழ்வு குறித்து ஒரு வார காலத்துக்கு முன்பாகவே ஒரு சிறப்பான அறிவிப்பை ஏற்படுத்தி அதற்கான விளம்பரங்களை பல நிலைகளில் சமூக ஊடகங்கள் வாயிலாக பதிவிட்டு பல பாவல்களை இணைத்து நம்மோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கு நிரமதி அம்மா அவர்களையும், அம்மா தமிழ் பீடத்தின் செயலாளர் தமிழ் தாரகி சுகந்தீனா அம்மா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல தலைவர் முனைவர் முருக சரஸ்வதி அம்மா அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நமது அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு, மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், ஆய்வு நடுவர், முதன்மை இயக்குனர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள், இந்த பயிற்சியின் மூலமாக பயிற்சி பெற வந்துள்ள பாவலர்கள், மேலும் உலகளாவிய அளவில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆர்வலர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்று இடம் சார்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் சொல்லி செல்வர் கலைமாமணி ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும்
அவைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான வகையில் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் பிரச்சார செயலாளர் நல்லாசிரியர் சாமா மாசிலாமணி அவர்கள் விரைவாகவும் நிறைவாகவும் தன்னுடைய வரவேற்புரையை ஒரு முன்னோட்ட உரையாக, முகவுரையாக, அணிந்துரையாக, அகவுரையாக வழங்கி இந்த நிகழ்வுக்கு ஒரு சிறப்பான தொடக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். சாமா மாசிலாமணி அவர்களை பொறுத்தளவில் எதை செய்தாலும் அதை நிறைவாக செய்வதும் நிலைக்கின்ற வகையில் செய்வதும் அவருடைய சிறப்புகளில் ஒன்று. அந்த வகையில் இன்றைய வரவேற்புரையை சிறப்புரையாக அவர் வழங்கியிருக்கிறார். அதற்காக அவரை பாராட்டி நன்றி தெரிவித்து இன்றைய 35வது வகுப்பு, இந்த வகுப்பில் நம்மிடையே வாழ்த்துரை வழங்குவதற்காக மரியாதைக்குரிய கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பல்வேறு செய்திகளை வரவேற்புரையில் நல்லாசிரியர் சாமா மாசிலாமணி அவர்கள் குறிப்பு. நம்முடைய இலக்கண வகைகள் என்பது மரபை அடிப்படையாக தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களில் வடிவங்களை அல்லது இலக்கணங்களை நாம் முன்னெடுத்து யாப்பை முதன்மைப்படுத்தி அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வரை நம்முடைய மரபு மாறாமல், எல்லை மீறாமல் பல வடிவங்களை, மாற்றங்களை, சிறப்புகளை நாம் பெற்று வந்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய இலக்கணம் என்பது ஒரே யாப்பு வகையை சார்ந்தது என்று சொல்லிவிட முடியாது. காலந்தோறும் மரபு வடிவங்கள் மாறி வந்திருக்கின்றன, புதுப்பிக்கப்பட்டு வந்திருக்கின்றன, புனரமைக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஒரு காலத்தில் நம்முடைய மரபு வடிவம் என்பது செய்யுள் வடிவம் என்ற நிலையில் இருந்தது. அது காலப்போக்கில் தனிநிலை செய்யுள் என்ற வடிவத்திலிருந்து வேறுபட்டு தொடர்நிலை செய்யுள், காப்பியம் என்ற வகையில் ஒரு மாற்றத்தை பெற்றுள்ளது. அதை போலவே பிற்காலத்தில் இசை முதன்மை பெறுகின்ற பொழுது அதனுடைய வடிவங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இசையை முதன்மையாக வைத்து இசை ஓசைக்கு ஏற்ப, நயத்திற்கு ஏற்ப அதனுடைய வடிவம் மாறி இருக்கிறது. இப்படி பல மாற்றங்களை தொடர்ந்து பெற்று வருகின்ற நம்முடைய மரபு இலக்கணம் இன்றைக்கு புதுக்கவிதை வளர்ந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில், இன்றைய காலகட்டத்தில் புதுக்கவிதை மேலோங்கி இருந்தாலும் தற்காலத்தில் மரபு வடிவம் செல்வாக்கு இழந்து விடவில்லை என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கு நம்முடைய மொழியினுடைய அடிப்படை இலக்கணம் மாறி செய்யுள் வடிவத்திலிருந்து உரைநடை வடிவத்திற்கு எப்படி நாம் இடம்பெயர்ந்திருக்கிறோமோ அதை போல நம்முடைய இலக்கிய அமைப்பு என்பது இன்றைக்கு செய்யுள் வடிவத்திலிருந்து உரைநடைக்கு வந்ததை போல இன்றைக்கு மரபிலிருந்து புதுக்கவிதை நோக்கி வந்த நாம் இன்றைக்கு நொடி கவிதைக்கு போய்விட்டோம். எனவே ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கு இந்த மாற்றங்கள் காலத்தால் ஏற்கப்பட்டே வந்திருக்கின்றன. இந்த ஏற்பு என்பது எந்த காலத்திலும் இல்லாத ஒன்று அல்ல. ஆனால் இந்த மாற்றங்கள் வந்ததற்கு பிறகும் நம்முடைய மரபு காக்கப்பட்டிருக்கிறது, காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மரபு இலக்கணத்தை நாம் இன்றைக்கு பயிற்றுவிப்பதன் நோக்கம். நம்முடைய மரபு நிலைத்து நிற்கக்கூடியது. எத்தனை கவிதை வடிவங்கள் தோன்றினாலும் ஹைக்கு, மோனைக்கு, புதுக்கு என்றெல்லாம் நொடிக்கு என்று எது வேண்டும் வந்தாலும், புதுக்கவிதையின் வளர்ச்சி, வேகம், வீச்சு அதிகம் இருந்தாலும் மரபினுடைய தேவை, மரபினுடைய மாண்பு இன்றைக்கும் சிதையாமல் நிலைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தழைத்திருக்கிறது. அந்த வகையில் நாம் எல்லோரும் மரபை பின்பற்ற வேண்டும். முழுமையாக மரபை பின்பற்றுகிற கவிதைகள் தான் எழுத வேண்டும் என்று கூட நான் சொல்லவில்லை. ஆனால் மரபில் எழுதுகின்ற பொழுது அதனுடைய இலக்கணங்கள் மீறாமல், இலக்கணங்களுக்கு இடுக்கு தேடாமல், அந்த அமைப்பை நாம் கொச்சைப்படுத்தாமல் அந்த மரபை பின்பற்றி எழுத வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பா எழுதவா என்கின்ற இந்த பயிற்சி வகுப்பை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறோம்.
அந்த வகையில் இன்றைக்கு 35வது வகுப்பை நடத்த இருக்கிறோம். இந்த வகுப்பில் வாழ்த்துரை வழங்குவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் நிறுவனர், தலைவர், கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சொல்லின் செல்வர், நல்லார்க்கினியர் என்று வெறும் இருக்கின்ற எங்களுடைய அன்பு தலைவர், ஆளுமை மிக்க அரசியல் வித்தகர், அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனர் ஆகிய அன்பு ஐயா ஆவடிக்குமார் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்வில் நான் பங்கேற்க இசைந்துள்ளேன். இந்த நிகழ்வு என்பது மிக ஒரு சிறப்பான நிகழ்வு என்பதை நான் தொடர்ந்து அதை கண்ணுற்று வருகிறேன். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு மிக அருமையாக ஒருங்கிணைக்கு செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை மகள் என்று நான் அன்போடு அவரை அழைப்பேன். நிறைமதி நீலமேகம் அவர்களையும் அருமையான ஒரு முன்னுரையாக வரவேற்புரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அன்பு இளவல் சாமா மாசிலாமணி அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தென்மண்டல செயலர் சே முருக சரஸ்வதி அவர்களுக்கும், தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கும் நாம் சொல்லியாக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மிக சிறப்பான ஒரு மரபு பயிற்சியினை பா எழுத வா என்று அழைத்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்ற என்னுடைய அருமை இளவல் குடந்தை பாலு கோவிந்தராசன் அவர்களே, சரியாக 30 நாட்களுக்கு முன்பாக புதுவையிலே நான் வெளியிட்ட என்னுடைய கீழடி தமிழன் தாய்மடி, எழுந்திரு பெண்ணே இமயம் தொடு என்ற அருமையான 2 நூல்களை என்னுடைய அழைப்பினை ஏற்று புதுவைக்கு வந்து என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் க லட்சுமி நாராயணன் அவர்களோடும், என்னுடைய அன்பு நண்பர் புதுவை மாநில சட்டப்பேரவை தலைவர் எம்பலம் இரா செல்வம் அவர்களோடும், என்னுடைய அன்பு இளவல் புதுவை கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் அவர்களோடும் ஒருங்கிணைந்து என்னுடைய அழைப்பினை ஏற்று அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே அன்பு தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கலந்து கொண்ட நாளிலிருந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று அன்போடு அழைத்தார்கள். எனக்கு ஏற்பட்ட சில நிகழ்வு நெருக்கடி காரணமாக என்னால் கலந்து கொள்ள இயலாமதற்காக அவரிடத்தில் நான் இந்த நேரத்திலே என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஏன்னா இப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பங்கேற்பது என்பது அரிதான விஷயம், அரிதான வாய்ப்பு வழங்கப்படுகிற விஷயம். இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தலைவர் வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியையும், இந்த ஒட்டுமொத்த அம்மா தமிழ் படம் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கும் தலைவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பல்வேறு இலக்கிய நிகழ்வுகளிலே அவர் என்னை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார், அவரை நானும் முன்னிலைப்படுத்தியிருக்கிறேன். நாங்கள் இணைந்து பல நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறோம். பாரதியார் விழாவை எட்டயபுரத்தில் நடத்தியிருக்கிறோம், அதே போல சென்னையிலே நடத்தியிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து ஒரு பக்கம் அரசியல் களத்திலே களமாடி கொண்டிருந்தாலும் கூட இலக்கிய தளத்திலே தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இடம் பெறுவதற்குரிய பணியை தொடர்ந்து தமிழுக்கும் அரசியலுக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பு ஐயா ஆவடிக்குமார் அவர்கள். எனவே இந்த 35வது பா எழுதவா என்ற நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டதற்கு இன்னொரு காரணம், என்னுடைய அன்பு இளவல் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நான் கண்டிப்பாக வாழ்த்தியாக வேண்டும். அந்த வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு கிட்டியிருக்கிறது. அதற்காக நான் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பு நண்பர்களே, இந்த பா எழுதும் நிகழ்ச்சிக்கு பயிற்சி எடுப்பதற்காக நிறைய பேர் தமிழகம் தழுவிய அளவிலே, உலகம் தழுவிய அளவிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்ந்து
மரபு எழுதப்பட வேண்டும், மரபுப்பாவினுடைய செல்வாக்கு இன்றைக்கு எந்த அளவிலே இருக்கிறது என்கின்ற ஓரிரு கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்வைத்து என்னுடைய அன்பு இளவல் தன்னுடைய வகுப்பை தொடர்வதற்கு நான் இடமளிப்பேன். செய்யுள் என்பது நம்முடைய சங்க இலக்கிய மாந்தர்களுடைய அருமையான கருத்து வெளிப்பாட்டு நடை என்று சொன்னால் மிக இல்லை. நல்ல கருத்துக்களை வெறுமனே பேசிவிட்டு செல்வதை விட அதை பதிவு செய்தால் அது கண்டிப்பாக மற்றவர்களுக்கு பயன்படும் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய முன்னோர்கள் தங்களுக்கு தெரிந்திருக்கின்ற அல்லது தங்களுக்கு கற்பித்திருக்கின்ற அந்த கருத்தை எப்படி ஒரு ஓலை, பனை ஓலைக்குள் அதை செதுக்கி வைப்பது என்ற அளவிலே மிக சிறப்பானதொரு வடிவத்தை, இந்த செய்யுள் வடிவத்தை எடுத்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை செய்யுள் வடிவிலே கொண்டு வருவது. செய் என்பதற்கு பண்படுத்தப்பட்ட என்று ஒரு பொருள் உண்டு. செய் என்றால் நிலம் என்ற பொருள் தரும். நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற கருத்தை நாம் சிறப்பாக பண்படுத்தி அதை செய்து வைப்பது என்பதற்கு செய்யுள். உள்ளத்தில் இருப்பதை செய், செய்யுள், உள் செய். அந்த அடிப்படையில் தான் இந்த செய்யுள், யாப்பு, மரபு என்கின்ற பல்வேறு படிநிலைகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களே இன்றைக்கு வழங்கப்படுகின்றன. யாத்தல் என்றால் கட்டுதல் என்ற பொருளை தரும். யாத்தல் என்ற தொழில் பெயரிலிருந்து யாப்பு என்ற பெயர் சொல் உருவாயிற்று. யா கட்டுதல், யாப்பு கட்டப்பட்டு வைத்திருக்கிற ஒரு பொருள். இந்த யாப்பு என்பதுதான் நம்முடைய தமிழர்களுடைய மிக வலிமையான சிறந்த கருத்து வேறு புலவர்கள் தங்களுக்கு தெரிந்திருக்கின்ற, தங்களுக்கு சொல்ல வருகிற கருத்தை எதை வலிமையாக சொல்ல முடியுமோ அதற்கு ஏற்ற வகையை தேர்ந்தெடுத்து அதை தங்களுடைய கருத்து வெளிப்பாடாக பயன்படுத்த முற்பட்டார்கள். இதனால்தான் நாம் இன்றைக்கு நமக்கு எண்ணற்ற இலக்கியங்கள் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் நம்முடைய தங்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் ஒரு கவிதையாக என்று சொல்லப்படுகிற அளவிலே அவர்கள் வடித்தார்கள். இந்த கவிதை என்பது ஒரு கதையை விதைப்பது என்று பொருள். ஒரு கவிஞன் மற்றவருடைய மனத்திலே தைக்கும்படியாக ஒரு கவி ஒரு கவியை மற்றவருடைய மனதிலே தைக்கும்படி எழுதுவதற்கு பெயர் கவிதை. கவிதை, கவி, கதை, விதை என்று இதை நாம் பிரித்து பார்க்கலாம். இப்படி ஒரு கருத்தை நாம் ஒரு புலவன் உள்வாங்கிக் கொண்டு அதை எந்த வகையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த வகையிலே அதை பாவாக அவன் வடிக்கிறான். அப்படி வடிக்கப்படுகிற ஒரு நிலையிலே அதற்கென்று ஒரு வடிவத்தை அவன் உருவாக்கி அந்த வடிவத்தை கற்பித்த இலக்கணவாதிகள் இந்த பாடலை இந்த வகையான வகையிலே நாம் படைக்கலாம் என்று சொன்னதின் அடிப்படையிலே அதை உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய எண்ணத்தை, தங்களுடைய அழகியலை, தங்களுடைய கற்பனையை அவர்கள் யாப்பாகவும் செய்யுளாகவும் பாவாகவும் பாடலாகவும் கவிதையாகவும் வடித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் உள்ளத்தால் ஓர் கருத்தை உள்ளி ஒப்புமையால் உணர்வோங்கும் யாப்பு வண்ணம் அள்ளித்தான் குடிக்கின்ற ஆர்வம் பொங்க அணி சந்தம் ஆய்ந்த செஞ்சொற்கள் தேர்ந்து பள்ளத்தில் பட்டினியில் வாடும் ஏழை படும் பாட்டை குமுகாய சீர்மை கேட்டை விள்ளுதலை செய்யுள் பாடல் என்று விளம்பிடலாம். இந்த மரபு பாடல்கள் தமிழிலே பெருகி கிடக்கின்றன. இந்த மரபு பாடல்களை ஏன் எழுத வேண்டும் என்பதற்கு எங்களுடைய புதுவை கவிஞன் வாணிதாசன் சொல்வார். இந்த மரபு பாடல் எழுதுகிற கவிஞர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் வெண்கழுகை போன்றவர்கள். மேலிருந்து கீழே இருக்கிற பொருளை கூர்ந்து கவனிப்பது கழுகினுடைய பார்வை. எனவேதான் நாம் கழுகு பார்வை என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம்.
கழுகு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கிற ஒரு சிறிய பொருளை கூட அதால் பார்க்க முடியும். அவ்வளவு சக்தி பார்வை அதற்கு உண்டு. இந்த கவிஞர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும். தம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற விஷயங்களை, அவலங்களை, சீர்மை கேடுகளை, நல்லவைகளை, கெட்டவைகளை, தன் உள்ளத்தை கவர்ந்ததை, ஈர்த்ததை, வெறுப்பதை, இவையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து அது எங்கு நிகழ்ந்தாலும் அதை உன்னிப்போடு கவனித்து அதை ஒரு கருத்திலே தன்னுடைய பாடலிலே பதிய வைக்க வேண்டும். அந்த கடமையை செய்ய வேண்டியது கவிஞர்களுடைய வேலை. வாணிதாசன் சொல்லுகிறான், வெண்கழுகை போன்றவரே நற்கவிஞர் கூட்டம், விளையாட்டாய் சொல்லவில்லை உண்மை முழு உண்மை, புண்பட்ட உள்ளந்தான் கவி புனையக்கூடும், மண்ணுள்ளோர் சிரிப்பதற்கும் வாழ்வதற்கும் இந்த மா கவிஞர் இல்லையெனில் நாடு சுடுகாடே, ஊருக்கே உழைப்பதுவும் ஊர்வாழ் மக்கள் உயர்வுக்கே உழைப்பதுவும் நற்கவிஞர் செய்கை என கவிஞர்களுடைய கடமையை மிக சிறப்பாக பதிவு செய்கிறான் வாணிதாசன். அப்போ ஒரு கவிஞன் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தினுடைய அவலங்களை மற்றவர்கள் பார்த்து அதை அப்படியே விலகிச் செல்வதை போல ஒரு கவிஞனால் இருக்க முடியாது. அப்ப கவிஞன் என்ன செய்கிறான்? தான் பார்க்கின்ற அந்த விஷயத்தை அதை எப்படியாவது பதிவு செய்கின்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. சரி, ஒரு கவிதையை நாம் உடனே எழுதிவிட முடியுமா? நாம் என்னத்தான் ஆசுகவியாக இருந்தாலும் இம்மென்றால் 700 அம்மென்றால் 500 பாடிவிட முடியுமா? அது எல்லாம் பாட்டாகுமா என்றால் நிச்சயமாக ஆகாது. நம்முடைய கவி பேரரசு சொல்லுவான், நினைத்தால் வருவதில்லை கவிதை, நெஞ்சம் கனத்தால் வருவது கவிதை. கவிதை என்பது நாம் நினைத்த மாத்திரத்தில் எழுதிவிடுவதால் மட்டும் அது கவிதையாக அமையாது. எழுதலாம், அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த கருத்து, நாம் பார்க்கின்ற ஒரு செயல், நம் கண் முன்னே நிகழ்கின்ற ஒரு கொடுமை, நம் கண் முன்னே நிகழ்கின்ற ஒரு நல்ல விஷயம், இவை உண்மையிலே நம்முடைய மனத்தை அது தொட வேண்டும். எது நம்முடைய மனத்தை தொடுகிறதோ அதை நாம் கவிதையாக வடிக்கிற பொழுதுதான் அந்த கவிதை மற்றவருடைய உள்ளத்தை ஈர்க்கும், அவர்களுடைய உணர்வை தூண்டும், அவர்களுக்கு அது நன்மையை பயக்கும். இதனால் சமூகம் சீர்வரும். இதை மிக அருமையாக சொல்லுகிறான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். உள்ளத்தில் உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை. அப்ப நம்முடைய உள்ளத்தில் உள்ள விஷயத்தை உண்மையோடு தெரிந்து அதனுடைய உண்மைத்தன்மையை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும் வகையிலே நாம் ஒரு படைப்பை உருவாக்கி கொடுப்போம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான கவிதையாக இருக்கும் என்று பேசுகிறான். எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமை வாய்ந்த கவிஞன் கண்ணதாசன் பேசுகிறான், ஒரு கவிதை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் கற்பனை வளர்த்தல் வேண்டும், கவி நயம் பிறத்தல் வேண்டும், சொற்பொருள் அறிவு வேண்டும், சுவையுடன் உரைத்தல் வேண்டும், பற்பல கருத்தும் கூறும் பான்மையை வளர்த்தல் வேண்டும், இப்பெரும் மனிதன்தானே இயற்கையில் கவிஞன் என்பான் என்பதற்கு கவிஞனுக்கு ஒரு இலக்கணம் தருகிறான். கவிதைக்கு இலக்கணம் மட்டுமல்ல, கவிஞனுக்கும் இலக்கணம் கண்டிப்பாக தேவை என்பதை அதை நாம் சொல்லுகிறான். எனவே ஒரு கவிதை எப்படி இருக்க வேண்டும், ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கவிதை நம்முடைய உள்ளத்தை தொட வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், நாம் சொல்லுகிற சொல்லிலே தெளிவு இருக்க வேண்டும், அது மற்றவருடைய உள்ளத்தை ஈர்ப்பதாக அமைய வேண்டும். இதை நம்முடைய நன்னூலார் முதலிலே கவிதையினுடைய இலக்கணத்தை, செயலுடைய இலக்கணத்தை தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார். எப்படி சொல்லுகிறார்? பல்வகை தாதுவின் உடற்கு உயிர் போல் பல சொல்லால் பொருட்கு இடனாகி உணர்வினின் வல்லோர் அணி. உடல் என்பது எவ்வாறு நீர், தசை, எலும்பு, கொழுப்பு என்று குருதி என்று எத்தனை பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல சொல்றார். பல்வகை தாதுவின் உடலுக்கு உயிர் போல், உடலாக இவை இருந்தாலும் அதற்கு உயிராக இருக்க வேண்டியது எது என்று சொன்னால் சொல்லும் பொருளும். பொருட்கு உடனாகி உணர்வின் வல்லோர் அணி பெற செய்வன செய்யும். இந்த உணர்வின் என்ற சொல்லை நாம் எவன் ஒருவன்
இந்த சமூகத்தில் காண்கின்ற நிகழ்வுகளை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறானோ அவனால் தான் கவிதை எழுத முடியும். அதை தன்னுடைய அறிவு கண் கொண்டு பார்க்கிறவன் அதில் இருக்கிற நிறை குறிகளை சுட்டுவிட்டு அவன் சென்று விடுவான். ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய உணர்வு பூர்வமாக அதை பார்க்கிறானோ அவன்தான் அந்த கருத்தை கவிதையாக வடிக்கிற பொழுது அதிலே கற்பனை சேர்த்து அணி என்று சொல்லக்கூடிய பல்வேறு அலங்காரங்களை செய்து அதை அவன் ஒரு அழகிய பாடலாக படிக்கிறான். நான் இவற்றுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிக் கொண்டு போகலாம். இருந்தாலும் காலத்தினுடைய அருமை கருதி சொல்லுகிறேன். கம்பன் பேசுவான், புவியினுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்றாகி அவியக துறைகள் தாங்கி ஐந்திணை நெறி அளாவி சவி உறத் தெளிந்து தன்னென்றொழுக்கமும் தழுவி கவியுற ஐந்திணை நெறி ஆளாவி சவி ஊற தெளிந்து தன்னென்றொழுக்கமும் தழுவி கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் என்று அவன் பாடுவான். இந்த கோதாவரியை சொல்ல வருவதற்கு ஒரு கவிதையை போய் ஊமையாக சொல்லுகிற இடத்திலே கம்பன் எவ்வளவு ஆழமாக அதை பதிவு செய்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திற்கு நாம் நம்முடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ்கிற இடம், நாம் சார்ந்திருக்கிற சமூகம், நம்முடைய மரபுகள், நம்முடைய பண்பாடு இவற்றையெல்லாம் உள் அடக்கியதாக நம்முடைய கவிதையின் வெளிப்பாடு இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் பதிவு செய்து கொண்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட கவிதையை நாம் வடிப்பதுதான் மரபு. பொது கவிதையில் முடியாதா என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். ஆனாலும் அதற்குரிய சொற்களை இவர்கள் தேர்ந்தெடுப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், பாவலர் பயிற்சி பெறுகிறவர்கள் நண்பர்களே, நாம் ஒரு மரபுப்பாவை பயின்று அதை பயிற்சிக்காக நாம் கவிதை எழுதுவது முக்கியமில்லை. கண்டிப்பாக நம்முடைய இலக்கியங்களை நாம் கண்டிப்பாக படித்தாக வேண்டும். மரபுப்பா எழுத வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நமக்கு சொற்பெருக்கம் தேவை. சொற்கள் நம்மிடத்தில் உள்ளத்திலே தேங்கி கிடக்காமல் அவற்றை நாம் பயன்படுத்த முடியாது. அதுவும் மரபுப்பா என்றால் ஏன் மரபுப்பா எழுத வேண்டும் என்று நம்முடைய தலைவர் ஆவடிக்குமார் விரும்பி இதை மரபுப்பா எழுதுவதில் கைதேர்ந்த என்னுடைய அன்பு இளவல் மரபு மாமணி கவிஞாயிறு கோவிந்தராசன் பால் இடத்தில் இந்த பணியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த மரபுப்பாவை நாம் எழுதும் போதுதான் நம்முடைய மொழி மீட்டுருவாக்கம் செய்யப்படுகிறது. நான் ஒரு மரபு கவிதை எழுதுவதற்கும் புது கவிதை எழுதுவதற்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், நான் இன்றைய சூழலில் இருக்கிற ஒரு புது கவிதை எளிமையாக எழுதி விடுவேன். அது ஒன்று பெரிய விஷயமே இல்லை. ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே பெருக்கிறார், அதை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த வீட்டுக்கு முதலாளி. அவள் குனிந்து பொறுக்கிற பொழுது அவருடைய மார்பில் இருக்கிற துணி விலகி அவருடைய மார்பகங்கள் வெளியே தெரிகின்றன. இதை பார்க்கிறான். இது ஒரு புது கவிதையிலே ஒருவன் வடிக்கிறான். வீட்டை கூட்டி பெருக்கினால் வீடு சுத்தமாச்சு, மனசு குப்பையாச்சு என்று. இது புது கவிதை எவ்வளவு சுருக்கமாக அந்த கருத்தை நமக்கு சொன்னாலும் கூட, ஆனால் அது எத்தனை நாளைக்கு நினைவிலே நிற்கும் என்று சொன்னால் அது கேள்விக்குறியாக அமையும். அந்த கருத்தை நான் வெளிப்படுத்துவதற்கு என்ன தேவை? எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 சொற்கள் இருந்தால் போதும். ஆனால் நான் மரபு கவிதை என்று சொல்லுகிற பொழுது எனக்கு இந்த குறைந்தபட்ச சொற்கள் பயன்படாது, போதாது. எனவே நான் சொற்களை தேடியாக வேண்டும். நான் சொற்களை தேடியாக வேண்டும் என்று சொன்னால், நான் மரபு பாடலை முற்படுகிறேன் என்று சொன்னால் எனக்கு கண்டிப்பாக சொற்களஞ்சியம் தேவை. இந்த சொற்களஞ்சியத்தை நான் எங்கிருந்து எடுத்துக்கொள்ளுவேன்? என்னுடைய சங்க இலக்கியங்கள் இருந்தும், 10 பாட்டிலிருந்தும், 8 தொகையிலிருந்தும், 18 கீழ்கணக்கு நூல்களில் இருந்தும், தேவாரம், திருவாசகம் போன்ற பல்வேறு நூல்களிலிருந்தும், 50 காப்பியங்களிலிருந்தும், 5 சிறு காப்பியங்களில் இருந்தும் நான் இந்த சொற்கள் களஞ்சியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக மரபுப்பா எழுத முற்படுபவர்கள் இலக்கியங்களை படித்தாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்மால் அவ்வளவு எளிதாக மரபுப்பா எழுதுவது என்பது அமையாது. நாம் ஏன் மரபுப்பா எழுத வேண்டும்? என்னுடைய மொழியில் இருக்கிற சொற்களை நான் மீண்டும் மீண்டும் மீட்டுருவாகம் செய்ய வேண்டும். நான் ஒரு புதுக்கவிதை எழுதுகிற போது எதுகை மோனை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அணியினுடைய அத்தியாவசியத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்.
யாப்பினுடைய கட்டுக்கோப்பை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் எனக்கு தெரிந்திருந்த என்னோடு சுற்றி இருக்கிற சொற்களோடு சேர்த்து தெரியவில்லை என்று சொன்னால் ஆங்கில சொற்களை எல்லாம், சமஸ்கிருத சொற்களை எல்லாம், பிறமொழி சொற்களை எல்லாம் அதனோடு பின்னி பிணைத்து நான் எளிமையாக ஒரு கவிதையை எழுதிவிட முடியும். ஆனாலும் நான் மரபு கவிதை எழுத முற்படுகிறேன் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு எனக்கு எதுகை தேவை, மோனை தேவை, இயைபு தேவை, அணி தேவை, யாப்பினுடைய கட்டுக்கோப்பு தேவை. இவற்றையெல்லாம் நான் தேடி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் மரபுப்பா. ஏன் நிறைய பேர் மரபுப்பா எழுதுவதற்கு அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மரபுப்பா எழுதுகிற பொழுது எதுகை மோனை நான் எங்கிருந்து தேடுவது என்று நினைக்கிறார்கள். காலத்தினுடைய கட்டாயம் அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒரு அளவுக்கு மேல் இன்றைக்கு அவர்களை படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் செய்கிறது. சங்க இலக்கியங்களை படிப்பு வாய்ப்பில்லாமல் போவர்கள் மரபு கவிதை எழுதுவதற்கு கண்டிப்பாக இடர்படத்தான் செய்வார்கள். அதை போக்குவதுதான் நம்முடைய இந்த மரபு பயிற்சி. இப்ப மரபு பயிற்சி எழுதுகிற பொழுது நான் எதுகை மோனை தேடுகிற பொழுது என்னுடைய சொற்கள் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்படுகின்றன. இந்த எதுகைக்காக நான் இன்னொரு சொல்லை தேடுகிறேன், இந்த மோனைக்காக இன்னொரு சொல்லை தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் நான் என்னுடைய சொற்களை, என்னுடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்து சென்றிருக்கிற அந்த தமிழ் சொற்களை, செஞ்சொற்களை மீண்டும் மீண்டும் கொண்டு வருகிறேன். இதனால் என்ன ஆகிறது, நான் அப்படி மரபுப்பா வடிக்கிற பொழுது என்னுடைய அணியை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இந்த கருத்தை சொல்லுகிறவன் எந்த விதமான அணியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படி நாம் ஒரு பக்கம் கற்பனையும் அதில் இணைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். கற்பனையை வளர்த்து வெறும் கற்பனையாக மட்டும் கவிதையை அமைத்து கொடுத்தால் போதுமா என்று நினைக்கிற பொழுது அதிலே கருத்து வளம் சேர வேண்டும். இன்று இருக்கின்ற சமுதாய சூழல்கள் அதிலே சேர வேண்டும். பாவேந்தன் பாரதிதாசன் மிக அருமையாக தன்னுடைய பாடலிலே ஒன்றிலே சொல்லுவான். என்ன பாடல்? உனைக்காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியென எழுதுவதற்கே நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து நீ பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் உனைக்காணும் இன்பம் தானோ என்று நிலவை பார்த்து பாடும்போது இந்த பாடலை பதிவு செய்கிறான். இப்பொழுது அவன் பாடுகிற இந்த பாட்டிலே கற்பனை நயம் பொங்குகிறது, ஓமை அணி பொங்குகிறது. அதே நேரத்திலே அதில் இருக்கின்ற மிகப்பெரிய விஷயம் என்று சொன்னால், தான் ஓமையை சொல்லுகிற வருகிற பொழுதே அவன் ஒரு வரியை போடுகிறான் பாருங்கள். தினைத்துணையும் உணவின்றி பசித்த மாக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் உனைக்காணும் இன்பம் தானோ. கவின் நிலவே உனைக்காணும் இன்பம் தானோ. பாருங்கள், நிலவினுடைய அழகை எங்கு கொண்டு போய் வைக்கிறான். பசியிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒருவன், அவனுக்கு எதிரிலே கூழ் கிடைத்தால் போதும் என்று அவன் நினைக்கிற பொழுது அவனுடைய எதிரிலே போய் ஒரு தட்டு நிறைய சோறை கொண்டு போய் சோற்றை வைத்தால் அதை பார்க்கிற பொழுது அவனுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு மகிழ்ச்சி பொங்குமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி என் உள்ளத்திலே பொங்குகிறது என்று நிலவை பார்த்து பாடுகிறானே. இதுதான் அவன் சொல்லுகிற ஓமை இருக்கிறது, அவனுடைய கற்பனை நயம் இருக்கிறது, அவனுடைய சமுதாய சிந்தனை அதிலே பதிவு இருக்கிறது. அன்பு மரபுப்பா பயில்கின்ற நண்பர்களே, இதை வெறும் கற்பனையாக மட்டும் இருந்து விடக்கூடாது. நாம் படைக்கின்ற கவிதை வெறும் உண்மையை வெறுமனே சொல்வதாக இருந்து கருத்து கருவூலமாக இருப்பதில் மட்டும் பயனில்லை. கற்பனை வளம் இருக்க வேண்டும், கருத்து ஊட்டம் இருக்க வேண்டும், ஒரு உண்மையை நாம் சொல்லியாக வேண்டும், அதை ஓமையோடு சொல்லியாக வேண்டும், அது சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும். இந்த மண் பயனுற வாழ்வதற்குத்தான் நம்முடைய படைப்புகள் இருக்க வேண்டும். அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் மரபுப்பா பயில்வதற்கு உண்மையிலேயே உங்களை அனைத்துணை பேரையும் பாராட்டுகின்றேன். இன்றைய காலச்சூழலிலே மரபுப்பா என்பது நம்முடைய மொழியை மேலும் மேலும் வலுப்படுத்தவும், நம்முடைய மொழியை புதிய புதிய கோணங்களிலே அதை எடுத்து செல்லவும், வரும் தலைமுறையினருக்கு நம்முடைய மொழியினுடைய பெருமையும் அதனுடைய தொன்மையும் அதை மக்களுக்கு நாம் தொடர்ந்து சொல்லவும், இறந்து கொண்டிருக்கின்ற செத்து கொண்டிருக்கிற ஆயிரம் சொற்களை மீட்டெடுத்து புதிய புதிய வகையிலே நாம் பாவகையை எழுதுகிற பொழுது அதையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய மரபுப்பாவிலே சேர்த்து எழுதி அவற்றையெல்லாம் அழிந்து போகாமல் சாகாமல் காப்பாற்றுவதற்கும் தான் இந்த மரபுப்பா என்பது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. நான் அடிக்கடி இதைத்தான் சொல்லுவேன். நாம் ஒவ்வொருவனும் தமிழன் என்று ஒரு அடையாளம் இருக்கிற போது நம்முடைய மொழியை நாம்
காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் ஒரு பக்கம் தமிழ் மொழியில் பேசிக் கொண்டிருந்தாலும் அதை நாம் பதிவு செய்கிற பொழுதுதான் அந்த சொற்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்பட்டு அது பின்னால் வருகிற நம்முடைய தலைமுறையினருக்கு அது பயனுள்ளாக அமையும் என்ற நிலையிலே நீங்கள் எல்லோரும் இந்த மரபு பயிலரங்கிலே கலந்து கொண்டதற்கு உங்களை மீண்டும் நான் பாராட்டி உங்களுக்கெல்லாம் வாழ்த்து வழங்கி, என்னுடைய அருமை தம்பி பாலு கோவிந்தராசன் அவர்கள் மிகச்சிறந்த என் மீது அன்பும் பாசமும் கொண்டவர். நாங்கள் நீண்ட காலமாக இணைந்து பல்வேறு நிகழ்வுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கும் அவருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எனவே அவர் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு உங்களுக்கெல்லாம் மிகச் சிறந்த முறையிலே பயிற்சி அளித்து வருகிறார் என்பதை நான் கண்டு உண்மையிலே பெருமடைகிறேன். ஏனென்று சொன்னால், நானும் புதுச்சேரியிலே என்னுடைய புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பிலே உலக தமிழ்ப்பாவலர் பண்ணை என்ற ஒரு அமைப்பிலே வழியாக இதுவரை 40 வகுப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காரியில் காரிகை என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலையில் 10 to 12 மணி வரை நான் இதே போன்ற மரபு பயிற்சியை நேரடியாக நடத்தி வருகிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய அந்த பணியைப் போலவே இந்த இணைய வழியில அவர்களும் இதை செய்து செம்மையாக செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே இதை பயில்பவர்கள் இன்னும் பல்கி பெருக வேண்டும். அவர்கள் நல்ல பாக்களை அமைக்க வேண்டும். கவிதை எழுதுவது மட்டுமல்ல, தயை கூர்ந்து ஓமைகளை அதிகமாக பயன்படுத்துங்கள். கற்பனை நயம் பொங்க தங்களுடைய கவிதைகளை படியுங்கள். அணி நயன்களை கண்டிப்பாக அணிகளை அதிகமாக பயன்படுத்துங்கள். இன்றைக்கு எத்தனையோ வகையான அடிகளை இன்றைய எழுதுகிற பாவலர்கள் யாருமே அவை வெறுமனே கல் அடுக்குவது போல அடுக்கிக் கொண்டு செல்கிறார்களே ஒழிய அதிலே நாம் கற்ற கற்பனை வளம் இல்லை, காணாமல் போகிறது, ஓமை நயம் இல்லாமல் போகிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடித்து கண்டிப்பாக நாம் ஒவ்வொரு எழுதுகிற ஒரு கவிதையிலும் ஏதாவது ஒரு ஓமையை கொண்டு வர வேண்டும், ஏதாவது ஒரு அணியை அதில் புகுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் படைக்கின்ற மரபு பாடல்கள் கண்டிப்பாக இயல்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எழுதுகிற பாடல் என்ன சொல்லுகிறது, அது எவ்வாறு படிப்பவன் பொருள் காண வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவற்றை நன்றாக எழுவாய் செய்யப்பட பொருள் பயனிலை என்ற நிலையிலே ஒரு கவிதையை 4 வரி கவிதையாக இருந்தாலும் அதை படிக்கின்ற பொழுதே அதுல வருகிற ஒவ்வொரு வரிக்கும் அடுத்தடிக்குமான ஒரு ஏய்போடு தொடர்போடு கவிதை படைக்கின்ற பொழுதுதான் அந்த கவிதை வெற்றி பெறும். நீங்கள் அனைவரும் நல்ல மரபு பாவலராக கண்டிப்பாக உருவெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் அந்த பணியை மிக சிறப்பாக என்னுடைய அன்பை இளவல் பாலு கோவிந்தராஜன் செய்து வருகிறார். அந்த முயற்சியை தொய்வின்றி தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார் அன்பு நம்முடைய தலைவர் ஆவடிக்குமார் அவர்கள். எனவே எனக்கு இந்த நேரத்திலே இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கி உங்களோடு என்னுடைய சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டை புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவையின் சார்பிலே சொல்லி உங்கள் அனைவரிடத்திலும் நான் இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். ஒரு நிறைவான ஆய்ந்து தெரிந்த அறவுரையை அணுக்கமான சிறப்புரையாக நம்முடைய கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் அவர்கள் தனக்கே உரித்தான தன்னடக்கத்தோடு வழங்கினார்கள். அவருடைய கருத்துக்கள் கவிதை எழுதுகின்றவர்களுக்கு ஒரு கண்ணாடியை போன்ற அவர்கள் செயல்களை அவர்களே திரும்பி பார்த்து உணர்ந்து செய்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. அவர் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு சொற்களும் ஆழ்ந்த பொருளும் அறிவு செறிவும் அதில் மிளிர்ந்ததை நம்மால் உணர முடிந்தது. ஒரு சிறந்த உரையை ஒரு நீண்ட உரையாக, நம்முடைய நினைவில் நிற்கின்ற உரையாக, நம்முடைய முயற்சியை ஓங்க செய்கின்ற உயர்ந்த உரையாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கினார். அதற்காக கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்து வழங்குகிறேன். இன்றைய தினம் நம்முடைய 35வது வகுப்பு நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம்
மேலும் காக்க வைக்க விரும்பாமல் அரங்கை ஒப்படைக்கிறேன். வாழ்க தமிழ். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர், கலைமாமணி, சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுடைய சீரிய முயற்சியிலே, செம்மையான வழிகாட்டலிலே இந்த பா எழுதவா என்ற இந்த நிகழ்வானது, இந்த வகுப்பானது தொடர்ந்து செம்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த வகுப்பினுடைய 35ஆம் வகுப்பை தொட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் மிகச்சிறந்த ஆளுமை படைத்த தமிழ் அறிஞர்களை அழைத்து அவர்களை வாழ்த்துரை வழங்க ஆவணப்படுத்த சிறப்பாக செய்து வருகின்ற நமது ஐயா அவர்கள் இன்றைய தினம் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய கலைமாமணி அன்பு அண்ணன், நமது முனைவர். இவர் முனைந்து பட்டம் பெற்றவர், மதிப்புறு முனைவர் அல்ல, முனைந்து பட்டம் பெற்றவர். என்னுடைய அன்பு அண்ணன். ஏறத்தாழ நாங்கள் இருவரும் ஒரு 10 ஆண்டுகளாக இந்த தமிழ் பணியாற்றி வருகிறோம். இணைந்து கவியரங்கம், பட்டிமன்றம் இவைகளிலே அண்ணன் அவர்கள் அழைப்பார்கள், நானும் செல்வேன். அதுபோல குழந்தைக்கு பலமுறை அண்ணன் வந்திருக்கிறார். அவருடைய அந்த செழுமையான சொல்லும் வெல்லும், ஒவ்வொரு சொல்லும் வெல்லும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே செய்யுள், செய் உள் என்று சொல்லி கவிதை என்ற விளக்கத்தை தந்து பா எழுதவா என்று நம்மையெல்லாம் அழைத்து மிகச்சிறந்த முறையிலே ஒரு பேருரை ஆற்றியிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மரபு கவிதையினுடைய சிறப்பையும் மாண்பையும், அதிலே உவமை விளையாட வேண்டும், அணி அழகு செய்ய வேண்டும், கருத்துக்கள் செறிவூட்டுவதாக இருக்க வேண்டும், பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டும் என்பதை தனக்கே உரித்தான ஒரு நிலையிலே ஒரு அழகிய ஒரு பேருரை என்றுதான் நான் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்பு அண்ணன் அவர்கள், நான் எனக்கு இது சரியா அல்லது தவறா என்று கேட்கும் போதெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து இதுதான் தம்பி சரி என்று சொல்வார்கள். அந்த வழிகாட்டி ஒளியூட்டக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்ற முனைவர் அன்பு அண்ணன் அவர்கள் இங்கே வாழ்த்துரை வழங்கியது மிகச்சிறப்பு. என்னை பொறுத்தவரை எனக்கு ஆசிர் வழங்குவதாகத்தான் நான் அதை நினைக்கின்றேன். அண்ணனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதைத்தான், அந்த சொல்லைத்தான் பயன்படுத்தினேன். அண்ணா வர வேண்டும், ஆசிர் வழங்க வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் அண்ணனைப் போல ஒரு தமிழாய்ந்த அறிஞர் பெருமக்களுடைய அந்த நட்பு அல்லது உறவு, பாசம், அவருடைய சொல்லாடல், அவர்களுடைய பாடம், நடத்துகின்ற முறை, இவற்றையெல்லாம் நான் பலமுறை பார்த்து வியந்து போயிருக்கிறேன். பட்டிமன்றங்களிலே குறுக்கீடு எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு கவியரங்கம் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லித்தந்த அன்பு அண்ணன் அவர்கள். கற்போம் கற்பிப்போம் என்ற வகையிலே நாம் இந்த பா எழுதவா நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். விருத்தப்பாவிற்குரிய கம்பன் சொல்வான், அந்த பார்க்கடலில் பல்லுகின்றிருக்கின்ற பரந்தாமனையுடைய சிறப்பை எல்லாம் நான் எப்படித்தான் சொல்கிறேன் என்றால், ஒரு மிகப்பெரிய கடலிலே அந்த கடல் பால் நிறைந்த அந்த கடலிலே பூனை எவ்வாறு நக்கி குடிக்குமோ அதை போலத்தான் அதை நக்கி குடித்து இதை நான் இந்த காவியத்தை படைத்திருக்கிறேன் என்று கம்பனை சொல்கின்றான். கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்வார்கள். அதை போலத்தான் நானும் இந்த பா எழுதவா நிகழ்விலே எனக்கு தெரிந்த அந்த இலக்கண முறைகளையும் நெறியையும் அனைவரும் பயன்பெறுகின்ற வகையிலே ஐயா அவர்களுடைய வழிகாட்டலிலே நான் இந்த நிலையை மேற்கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இங்கு வந்து ஆசீர் வழங்கியது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு, ஐயா அவர்கள் சொன்னது போல, ஒவ்வொரு சொல்லும் வில்லாக நம் நெஞ்சிலே வந்து மனத்திலே பதிந்தது. அண்ணன் அவர்களுக்கு
நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் காணிக்கையாக்குகிறேன். வணக்கம் வணக்கம். அதுபோல இன்றைய தினம் நன்றி அண்ணா. வரவேற்புரை நல்கிய நல்லாசிரியர், தமிழ்நாடு அரசினுடைய நல்லாசிரியர் விருது பெற்ற மிகச்சிறந்த ஒரு ஆளுமை படைத்த தூய தமிழ் பற்றாளர் மாசிலாமணி அவர்கள் இன்றைய தினம் சிறந்த முறையிலே தனக்கே உரித்தான செழுமையான அந்த சொற்களோடு நம்மையெல்லாம் இன்று வரவேற்று மகிழ்ந்தார்கள். ஆம், நம்மையெல்லாம் வரவேற்றார்கள், நாம் எல்லாம் மகிழ்ந்தோம். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்வை எல்லாம் ஒருங்கிணைத்து வருகின்ற சகோதரி ஆக்கு நிறைமதி அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற சான்று உறுதி ஆணையர், அதுபோல தமிழ் தாரகை சுகந்தினா அவர்கள், முனைவர் சி முருகசரஸ்வதி அவர்கள், இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கிற, நேரலையில் கலந்து கொண்டிருக்கின்றவர் கவிஞர் பெருமக்களுக்கும், அதே போல இந்த நிகழ்வு முடிந்தவுடன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த ஒளிபரப்பாகிறது. அதை நிறைய கவிஞர்கள் அதை பார்த்து பயனடைகிறார்கள். அதுதான் ஐயா அவருடைய ஒரு தனித்தன்மையான ஒரு நிகழ்வு, வழிகாட்டல் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி, இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்திலே ஒரு அழகிய நிலையிலே இன்றைக்கு நாம் கும்மி வகை பாடலை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா பார்த்தோம், பாவினங்கள் பார்த்தோம். சென்ற வாரம் மருட்பாவை பற்றி பார்த்தோம். வெண்பாவும் ஆசிரியப்பாவும் இணைந்து மருட்பாவாக நமக்கு எப்படி வந்திருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னோம். இன்றைய தினம் இசைப்பாடல் வகையைச் சேர்ந்தது இந்த கும்மி. சாதாரணமாக பாடல் நாம் செய்யுள் இயற்றுகின்ற பொழுது அது அதற்கே உரிய ஓசையோடு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். வெண்பா என்றால் அது செப்பலோசையை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். அதே போல இந்த கும்மி தனக்கே உரிய, தமிழர்களுக்கே உரிய தனித்துவமான ஒரு பாடல் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கும்மி வகை பாடலை நாம் நமது தமிழ் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த கும்மி வகை பாடல்களை பாடி எல்லோரையும் மகிழ்வுற வைக்கின்றோம். இப்படித்தான் கும்மி வகை பாடல் இருக்கும் என்பதை நாம் சிறப்பாக பார்க்கின்றோம். அந்த கும்மி என்றால் குழுமி நின்று பாடும் பாட்டு என்று சொல்லப்படுகிறது. பெண்கள் குழுமி நின்று பாடலாம், ஆண்களும் பாடலாம், தவறில்லை. கும்மி என்பது குழுமி நின்று பாடும் பாடல், அவ்வளவுதான். கும்முதலே கும்மி என்பர், கும்முதல் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அது கும்மி அடித்தல், கொப்பி கொட்டுதல், கொப்பு கொட்டுதல் அப்படியெல்லாம் சொல்றாங்க அது. ஆனால் அது இசைப்பாடல் வகையை சார்ந்தது. பாடும்போதே நம்ம இசையோடு அதை கேட்டு மகிழலாம். அப்படி என்றால் என்ன? அந்த தாளம் தப்பாமல், சந்தம் குறையாமல் சரியாக பாட வேண்டும். அது மட்டுமல்ல, அவ்வாறு கும்மி அடிக்கின்ற பொழுது ஒருவர் எவ்வாறு மேல் நோக்கி கைகளை தட்டினால் மற்றவர்களும் அதே போல தட்ட வேண்டும். ஒருவர் மேல் நோக்கி மற்றொரு கீழ் நோக்கி அப்படியெல்லாம் தட்டுகின்ற வகையிலே இல்லாமல் சேர்ந்து கும்மி அடித்தல் வேண்டும். அந்த குழுமி என்ற சொல்லிலிருந்து கும்மி உருவாகி இருக்கிறது என்று இளங்குமரனார் அவர்கள், ஐயா அவர்கள் கூட அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் தன்னுடைய அந்த நூலிலே. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கும்மி தமிழர்களுடைய பாரம்பரியத்தை நிலைநடத்துவதாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன். இந்த கும்மி வகை பாடலை இசைப்பாடல் என்கின்ற பொழுது அந்த மாத்திரை அளவு குறையாமல் பாடுவது என்பது ஒரு வகை இருந்தாலும், அதை இலக்கண வகைக்கு கொண்டு வந்து எவ்வாறு எளிதாக எழுதுவது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த கும்மி வகை பாடல் 3 வகைப்படுகிறது. இயற்கும்மி, ஒயில் கும்மி, ஓரடி கும்மி என்று 3 வகையாக பிரித்திருக்கிறார். அதிலே இயல் கும்மி பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த இயல் கும்மி என்பது எதை அடிப்படையாக வைத்து எழுதப்படுகிறது என்றால், வெண்பாவினுடைய இலக்கணத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்படுகிறது. வெண்பாவினுடைய இலக்கணம் நமக்கு தெரியும். வெண்பாவினுடைய இலக்கணம் என்கின்ற பொழுது அங்கே மாமுன் நிறை வர வேண்டும், விளமுன் நேர் வர வேண்டும், காய்முன் நேர் வர வேண்டும். இதை நாம் சரியாக இதிலே பயன்படுத்த வேண்டும். அதனால்தான் இந்த இயற்கும்மி என்பது வெண்பாவினுடைய இனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெண்பாவினுடைய அந்த ஓசை மாறாமல் இங்கே வேண்டும் என்றால்
இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பிறழாது வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இயற்கும்மியானது 7 சீர்கள் கொண்டதாக இருக்கிறது. அதில் 2 அடிகளில் எழுதப்படுகிறது, மடக்கி எழுதப்படுகிறது, 2 வரிகளில் எழுதப்படுகிறது என்று சொல்கிறோம். ஒவ்வொரு அடியும் 2 வரிகளாக எழுதப்படுகிறது. அவ்வாறு எழுதுகின்ற பொழுது முதல் வரியில் 4 சீர்களும் 2வது வரியில் 3 சீர்களுமாக எழுதப்படுகிறது. 2 அடிகளாக எழுதப்பட்டுக் கொண்டே இந்த இயற்கும்மியானது படைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த 2 அடிகளும் 2 அடிகளாக எழுதி கொண்டே வருகிறோம். அவ்வாறு எழுதுகின்ற பொழுது இந்த 2 அடிகளும் ஓர் எதுகை பெற்று இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஓர் எதுகை ஒன்றி இருக்க வேண்டும். மிக அழகாக நமது அன்பு அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எதுகை இருக்க வேண்டும், மோனை இருக்க வேண்டும் என்று பாடலில். அதுதான் மரபினுடைய சிறப்பு. அதுபோல ஒரு அடியில் 2 வரிகளாக எழுதுகின்ற பொழுது முதல் அடியில் 4 சீர்கள், 2வது வரியில் 3 சீர்கள் என்று சொல்கின்றோம். அதிலே முதல் சீரும் 5வது சீரும் மோனை ஒன்று இருக்க வேண்டும். மோனை இருக்க வேண்டும். அங்கே முதலெழுத்து ஒன்று இருத்தல் மோனை எனப்படும், 2வது எழுத்து ஒன்று இருத்தல் எதுகை எனப்படும் என்பதை நாம் அறிவோம். இவ்வாறு இந்த இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு எழுதுகின்ற பொழுதுதான் அது சிறந்த முறையிலே அந்த இயற்கும்மியானது அமைகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அடியினுடைய ஈற்றுச்சீரும் 2 அடிகளாக எழுதப்படும் என்று சொல்கிறோம். அந்த அடியினுடைய ஈற்றுச்சீரானது விலங்காய்ச்சீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். விலங்காய்ச்சீர்கள் என்றால் கருவிலங்காய், பூவிலங்காய், அதான் விலங்காய்ச்சீர்கள். கருவிலங்காய், பூவிலங்காய். கருவிலங்காய் என்றால் என்ன? நிறை நிறை நேர் கருவிலங்காய். பூவிலங்காய் என்றால் என்ன? நேர் நிறை நேர். இந்த 2 விலங்காய்ச்சீர்கள் கொண்டு அந்த அடியானது நிறைவு பெற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த நெறிகளை எல்லாம் உட்படுத்தி இந்த கும்மி வகை பாடலானது எழுதுகின்ற நிலையை இலக்கணத்திற்கு உட்படுத்தப்பட்டு அது எழுதப்படுகிறது. அது மிகவும் முக்கியம். இசைப்பாடல் வகையாக இருந்தால் கூட இந்த இயற்கும்மியானது வெண்பாவினுடைய இலக்கணத்தை தழுவி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இசை நன்றாக இருக்கிறது என்பதற்காக எதையாவது பாடுவது அல்ல. இசை நன்றாக இருக்க வேண்டும். இசைப்பாடல் என்பது சிறந்த முறையில இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். எழுதுகின்ற பொழுது அப்படி எழுதுகிறோம். 4 சீர்கள், அடுத்தது 3 சீர்கள் என்று எழுதுகிறோம். அது முக்கியம் அல்ல. ஆனால் எதுகை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாடுகின்ற பொழுது அந்த இசை சிறப்பாக அமையும். மோனையும் இருக்க வேண்டும். அந்த ஈற்று சீரானது கருவிலங்காய் அல்லது கூவிலங்காய் கொண்டு இருக்க வேண்டும். கருவிலங்காய் இருக்கலாம், கூவிலங்காய் இருக்கலாம். அப்படி இருந்தால்தான், அந்த விலங்காய்ச்சீர்கள் இருந்தால்தான் அந்த பாடலுக்கே சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த இலக்கண நெறிகளை மனத்தில் வைத்துக்கொண்டு நாம் சொற்களை சரியாக அமைக்க வேண்டும். எந்த வகையான பொருளை பற்றி பாடப்போகிறோம், எதை பற்றி பாடப்போகிறோம்? குறிப்பாக சமுதாய நிலையினுடைய சீர்கேட்டை உணர்த்துவதாக இருக்கிறதா, அல்லது பெண்களுடைய மேம்பாட்டுக்காக எழுத வேண்டுமா என்பதையெல்லாம் மனத்தில் வைத்துக் கொண்டு நமது மகாகவி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கும்மி பாடலை நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி தந்த அந்த பாடல் எப்படியெல்லாம் இந்த இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டதாக இயல்கும்மி அளவிற்கு இயல்கும்மியினுடைய இலக்கணத்தை எப்படி பெற்றிருக்கிறது என்று நாம் பார்த்தால் மிக அருமையான ஒரு இயற்கும்மியை இந்த பாடலில் நாம் பார்க்கின்றோம். மகாகவியினுடைய சிறப்பு நிறைய நாம் நிலைகளிலே இந்த பாடலை கேட்டிருக்கிறோம். அதே போல இந்த பாடலை கேட்கின்ற பொழுதே நமக்கும் கும்மி அடிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உருவாக்கி இந்த மகாகவியர்கள் இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த பாடல் என்ன என்று உங்களுக்கே தெரிந்துவிடும். இப்பொழுது மகாகவி என்றாலே அந்த கும்மி பாடல் என்றால் அது என்ன பாடல் என்று நமக்கு நமது நெஞ்சிலே இந்த பாடலானது இப்பொழுது அந்த நினைவூட்டுவதாக மனத்திலே வந்துவிடும். கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி, கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி,
நம்மை பீடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. நம்மை பீடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. அப்படி இந்த பாடல் பாருங்க. இந்த கும்மியினுடைய அந்த இதுவும் வரணும். அந்த எப்படி அந்த சொல் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கும்மியடி கும்மியடி தமிழ் நாடு முழுதும் குலுங்கிட கைகொட்டி கும்மிய. நம்மை பீடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி அப்படின்னு பாடுறார். அதாவது பெண்களுடைய மேம்பாடு, தமிழ்நாடு அப்படியே குலுங்கணுமா, அப்படி கைகொட்டி கும்மி அடிக்க சொல்றாரு. என்ன, ஏன் அப்படி கைகொட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அடுத்தது கொடுத்திருக்கிறார். நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மி அடி அப்படின்னு சொல்றாரு. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று நீ இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படின்னு அடுத்ததுல பாடுறார். மாட்டை பீடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வெட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி அப்படின்னு இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது இலக்கணம் எப்படி இருக்கிறது? கும்மி, கும் மீ நேர் நேர் தேமா. அடுத்தது கும்மியடி அப்படிங்கிறத பிரித்து எழுதணும். எடி தமிழ் என்று எழுத வேண்டும். அப்பொழுதுதான் மாமொன் நிறை, அந்த நிறை நிறை கருவிலம் வரும். அடுத்தது விளமொன் நேர் வர வேண்டும். நா டு நேர் நேர் தேமா. மறுபடியும் முழுதும். இப்ப 4 சீர்கள். முழுதும் நிறை நேர் புளிமா. அடுத்த இதுல குலுங்கிட நிறையில ஆரம்பிக்குது. குலுங்கிட நிறை நிறை கருவிலம். விளமொன் நேர். அடுத்தது கை கொட்டி, கை கொட்டி. கும்மி அடி கடைசி. கருவிலங்காயா கோவிலங்காயான்னு பார்க்கணும். கும் மிய டி நேர் நிறை நேர். அப்ப கூவிலங்காய் வந்திருக்கிறது. எனவே அந்த பாடலினுடைய அந்த இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு எவ்வாறு அமைகிறது? மாமுன் நிறை, விளமுன் நேர் வந்திருக்கிறது, காய்முன் நேர் வந்திருக்கிறது. எதுகை அடுத்த அடியில எப்படி இருக்கிறது? நம்மை. இங்கே கும்மி அப்படின்னு சொல்றார். 2வது எழுத்து இம். அடுத்த 2வது அடியிலே நம்மை. அப்போ அங்கேயும் இம் அப்படி வந்திருக்கிறது. அதனால 2வது எழுத்து ஒன்று இருக்கிறது. எதுகை சரியாக இருக்கிறது. மோனை சரியாக இருக்கிறதா? முதல் சீர் 5வது சீர் மோனை இருக்க வேண்டும் என்று சொன்னோம். கும்மி கு, குலுங்கிட கு, அப்ப மோனை சரியாக இருக்கிறது. நம்மை ந, நன்மை ந. இப்ப இந்த 2 அடிகளை மட்டுமே கூர்ந்து பார்த்தால் இலக்கணம் எப்படி சரியாக ஏற்கும்மியிலே பொருந்தி இருக்கின்ற வகையிலே மகாகவி படைத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். அப்ப நேர் நிறை கூவிலங்காய் புரிந்திருக்கிறது. அதனால்தான் இந்த பாடல் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதுல ஏதேனும் அந்த தலை தட்டினால் அந்த பாடல் சரியாக அமையாது. ஏறக்குறைய இந்த கும்மி அடி அப்படிங்கிறப்ப அதே போல மறுபடியும் மீண்டும் கும்மி அடி என்று எழுதியிருக்கிறார். அதே போல அடுத்த 2 அடிகளிலே ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை ரென்னி ஏ. ரென்னிங்கிறது இர் கூட்டல் ஏ, எண்ணி. இருந்தவர் மாய்ந்து விட்டார் என்று சொல்கிறார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படி என்று அடுத்ததுல எழுதியிருக்கார். அப்ப அங்க ஏட்டை இட், வீட்டுக்குள்ளே இட், எதுகை சரியாக இருக்கிறது. ஏட்டையும் எண்ணி என்று எழுதியிருக்கிறார் மோனை. வீட்டையும் வி என்ன, அடுத்தது வீணா, மோனை சரியாக இருக்கிறது. மாமொன்னரை, விளமுன்னேர், காய்முன்னேர் சரியாக தலை வந்திருக்கிறது. வெண்டலை வெண்சீர் வெண்டலையானது அந்த சிறந்த முறையில எல்லா இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் சரியாக இருக்கிறது. மாய்ந்து விட்டார், மாய்ந்து விட்டார். அப்ப நேர் நிறை, மறுபடியும் கூவிலங்காய். தலை கவிழ்ந்தார், நிறை நிறை கருவிலம், கருவிலங்காய். இப்ப
இந்த பாடல்ல இயற்கும்மி எப்படி இவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து வியந்து போகக்கூடிய நிலையில மகாகவி பெற்றிருக்கிறார். அதனாலதான் அந்த பாட்டை பாடுறப்ப இயற்கும்மி வந்து அப்படியே இயல்போல இருக்கக்கூடிய இயல் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த பாடலானது மிகச்சிறந்த ஒரு இசையையும் அங்கே தந்திருக்கிறது. இலக்கணம் சரியாக மரபினுடைய தன்மை காக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த இலக்கண நெறி என்ன? மாமுன்னேரே விளமுன்னேர் காய்முன்னேர், அதை மறந்து விடக்கூடாது. எதுகை இருக்க வேண்டும், மோனை இருக்க வேண்டும். அடுத்தது ஈற்றுச்சீரானது கருவிலங்காய் கூவிலங்காய், இவற்றில் ஏதேனும் ஒன்றில் முடிந்திருக்க வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொண்டு எழுத வேண்டும். இது நமது மகாகவியினுடைய மிகச்சிறந்த இயல் கும்மிக்கான எடுத்துக்காட்டு படலாம். எனவே பாடுகின்ற பொழுது அந்த இசைப்பாடல் அப்படி என்ற அந்த நிலையிலே கொஞ்சம் கூட தவறாமல் அந்த அந்த கையை கை கும்மி அடித்தல் அப்படிங்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது சரியாக வர வேண்டும். நாம் சரியாக எழுதவில்லை என்றால் என்ன ஆகிவிடும் என்றால், ஒருவர் வந்து கை தட்டி முன்னாடியே முடித்திருவாங்க. இன்னொருத்தங்க பாடிக்கிட்டே இருக்கிறப்ப பாடிக்கிட்டே அதை கும்மி அடிக்கணும். அதான் நல்லது. பாட்டை போட்டுட்டு சும்மா அப்படியே ஆடக்கூடாது. பாடிக்கிட்டே தான் ஆடணும். அப்படி ஆடுகின்ற பொழுது அந்த பாடல் ஒருவர் வந்து கை தட்டி முன்னாடியே முடிச்சுட்டு பாடிடுவாங்க. அடுத்தவங்க இன்னொருத்தங்க அப்பதான் அதுக்கப்புறம் கை தட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அது வேற மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் ஒரே நேரத்துல அப்படி அடிக்கக்கூடிய நிலையிலே கையை தட்டக்கூடிய குப்பி கொட்டுகின்ற அந்த நிலையிலே பாடல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஏற்கும்மி சரியாக வரும். இப்படி இந்த முதல் நிலையிலே இந்த பாரதியாருடைய இந்த பாடல் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே போல அரிச்சந்திரன் கும்மி என்ற ஒரு வகையான பாடல் அந்த இயற்கும்மியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ராயன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அரிச்சந்திரன் கும்மி, அந்த அரிச்சந்திரன் கும்மியை அனுமந்த ராயன் என்பவர் எழுதியிருக்கிறார். அவரும் சிறப்பா எழுதியிருக்கிறார். தேவர் சபையினில் தேவேந்திரன் வந்து தேவரை பார்த்தனது சொல்வான், உலகையாலும் மன்னவர் தனில் ஒரு பொய்யுரையாதுரை கண்டதுண்டா அப்படின்னு இருக்கிறார். தேவர் சபையினில் தேவேந்திரன் வந்து தேவரை பார்த்தவன் ஏது சொல்வான், உலக கையாளும் மன்னர் தனில் ஒரு பொய்யுரையாதாரை கண்டதுண்டோ அப்படின்னு இருக்கிறார். இதுலயும் அந்த இலக்கணம் அப்படியே எடுத்தாளப்பட்டது. அதுதான் அந்த இயற்கும்மியினுடைய சிறப்பு. அதே போல நமது கவிமணி நாமக்கல் கவிஞர் ஒரு இயற்கும்மியிலே ஒரு பாடல், மிக சிறப்பான வகையிலே படைக்கப்பட்ட ஒரு பாடல். ஆனால் அந்த பாடலிலே என்ன மாற்றம் இருக்கிறது என்றால், தனிச்சொல் என்ற வகையிலே ஒரு மாற்றம் செய்து 4வது அந்த சீர் இருக்கிறது அல்லவா, அதுல ஒரு அசையை தூக்கி 3வது சீரோட சேர்த்து விட்டு எஞ்சிய சொல்ல தனிச்சொல்லாக அமைத்து ஒரு வகையான முறையிலே பாடல் எழுதப்படுகிறது. அதுதான் நாமக்கல் எழுதியிருக்கிறார். 4வது சீர்ல இருக்கக்கூடிய முதல் அசையை தூக்கி 3வது சீரோட சேர்த்துட்டு ஒரு சின்ன கோடு, எப்படி தனிச்சொல் பார்த்திருக்கோம், வெண்பாவில நேரிசை வெண்பாவில போடுவோம் இல்லைங்களா, 2வது அடியில போடுவோம். அது போல நல்ல பண்டங்களை கண்டறியோம், ஒரு நாளும் வயிறார உண்டறியோம். இந்த ஒரு கண்டறியோம் ஒரு அப்படிங்கிறத பிரிச்சு யோம் அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்துட்டு ஒரு சிறிய ஓடிட்டு ஒரு அப்படின்னு தனியா இருக்காங்க தனிச்சொல். அதே போல அல்லும் பகலும் அலைந்திடுவோம், பசியார வழிகின்றி பாடிடுவோம் பாடுவது போல அந்த ஏழ்மை நிலையை எவ்வளவு சிறப்பாக இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். பாடல் வந்து கும்மிதான், ஆனா அதுல எடுத்து சொல்லப்பட்டிருக்கிற கருத்து, அந்த சொல் பொருள் நயம் என்பது எப்படி நம்ம மனதை பாதிக்கிறது பாரு. நல்ல பண்டங்களை கண்டறியோம், ஒரு நாளும் வயிறார உண்டறியோம், அல்லும் பகலும் அலைந்திடுவோம், பசியார வழியின்றி பாடிடுவோம். இப்படி எழுதப்படுகின்ற தனிச்சொல் பாடலிலே என்ன இருக்க வேண்டும் என்றால்,
மூன்றாவது சீரும் 7வது சீரும் இயைபோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இயைபு. இயைபு என்றால் இங்கே பார்த்தால் கண்டறியோம், உண்டறியோம், இதுதான் இயைபு. அப்படி பற்றி போற்றி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதான் இயைபு. இயைபு எப்படி இருக்கு பாருங்க. நல்ல பண்டங்களை கண்டறியோம், அங்க ஒரு நாளும் வயிறார உண்டறியோம் அப்படின்னு போட்டிருக்கார். அதே போல அடுத்த அடியில அல்லும் பகலும் அலைந்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது அடியில இருந்து வாடிடுவோம். அப்ப தனிச்சொல் அமையுமாறு எழுதப்படுகின்ற அந்த சிறு கோடிட்டு தனிச்சொல் அமையுமாறு எழுதுகின்ற பொழுது அந்த பாடலிலே 3வது சீரிலும் 7வது சீரிலும் இயைபு இருக்க வேண்டும். அப்படிங்கிற அந்த இலக்கணத்தை நாமக்கல் கைமணி அவர்கள் வந்து மிகச்சிறந்த அந்த பாடல இருக்க. நல்ல பண்டங்களை கண்டறியும் ஒரு நாளும் பகிரற குண்டறியும் அல்லும் பகலும் அலைந்திடுவோம் பசியார வழியின்றி வாடிடுவோம். இது ஏற்குமிலே ஒரு ஒரு மாற்றம் பெற்ற ஒரு பாடல். அப்படி இயைபு தொடையானது சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலையிலே மகாகவியினுடைய பாடலை பார்த்தோம், ஹரிச்சந்திரன் கும்மியை பார்த்தோம், கவிமணி தேசியநாயகம் பிள்ளையருடைய பாடலை பார்த்தோம். நானும் இந்த வகையில ஒரு பாடலை எழுதி பார்த்தேன். முத்தமிழை மனத்தில் வைத்திடவே முழங்கிட கைகொட்டி கும்மியடி. முத்தமிழை மனத்தில் வைத்திடவே முழங்கிட கைகொட்டி கும்மியடி. இது முதலடி. முத்தமிழை மனத்தில் வைத்திடவே முழங்கிட கைகொட்டி கும்மியடி. நித்தம் தமிழில் பேசுங்கடி நெஞ்சில் நேசம் கொண்டோம் என்று கும்மியடி. தமிழ்ல பேசு அப்படின்னு சொல்றத அந்த வலியுறுத்துறதுக்காக அப்படி அந்த பாடலை நான் அந்த 2 அடிகளை அமைத்தேன். முத்தமிழை மனத்தில் வைத்திடவே முழங்கிட கைகொட்டி கும்மியடி. நித்தம் தமிழில் பேசுங்கடி நெஞ்சில் நேசம் கொண்டோம் என்று கும்மியடி. அப்படியே எழுதிக்கிட்டே போக வேண்டியதான். இப்படி இந்த இயற்கும்மியானது வெண்பாவினுடைய இனமாக கருதப்படுகின்ற அந்த இயற்கும்மியானது வெண்பாவினுடைய இலக்கணங்களை பிறழாது பெற்றிருக்க வேண்டும். எதுகை இருக்க வேண்டும், மோனை இருக்க வேண்டும். எதுகை 2 அடிகளிலே முதல் அடியிலும் 2வது எடுத்து 2வது அடியில 2வது. மோனை ஒவ்வொரு அடியிலும் முதற் சீரும் 5வது சீரும். 7வது சீரு கருவிலங்காய் அல்லது கூவிலங்காய் இப்படி வைத்து எழுத வேண்டும். அதே இன்னொரு வகையில தனிச்சொல் இருக்குமாறு அமைத்தால் அந்த 4வது சீருடைய முதல் அசையை 3வது சீரோட சேர்த்து எழுத வேண்டும். அதுல 3வது சீரும் 7வது சீரும் இயைபு தொடை இருக்க வேண்டும். இயைபு நிலையானது சரியாக இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் பார்த்தோம் மகாகவியினுடைய பாடல், கவிமணி தேசியநாயகம் பிள்ளையருடைய பாடல், அடுத்தது ஹரிச்சந்திரன் கும்மியினுடைய பாடல், எனது பாடல் என்று ஒரு வகையிலும் நாம் இந்த இயற்கும்மியை பற்றி மனத்திலே நன்றாக இருத்தி எழுதலாம். கும்மியடி என்றே முடிக்கலாம். கும் மிய டி, நேர் நிறை நேர், நேர் நிறை கோவிலங்காய், கும்மியடின்னு வந்து முடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி முடிக்கிறப்ப நல்லா அந்த பாட்டு வரும். எல்லாத்துலேயும் நம்ம வந்து கும்மியடி கும்மியடி அப்படின்னு சொல்லியே முடிக்கலாம். அப்படி எழுதுனா ஒன்றும் தவறு இல்லை. அப்படி எழுதக்கூடிய அந்த நிலையை வந்து அது மாதிரி வச்சு எழுதலாம். சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை வைத்து எழுதலாம், அல்லது வந்து ஏதாவது பஞ்சத்தை தீர்க்கின்ற நிலையை வைத்து எழுதலாம், வறட்சியை போக்குகின்ற வகையில எழுதலாம். அவர் அழகா கவிமணி எழுதியிருக்கிறார். ஒரு நாளும் வந்து எவ்வளவு அழகான ஒரு கருத்து பாருங்க. இவ்வளவு வறுமை நிலையை வந்து இப்படி இதை விட நல்லா சொல்ல முடியாது. நம்ம வாழ்த்துறை வழங்கிய அண்ணனோட சொன்னாரு, இப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை புதுக்கவிதையில எப்படி சொல்றான், ஆனா அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. இங்க இந்த வறுமை நிலையை எப்படி சொல்றாரு பாருங்க. நல்ல பண்டங்களை கண்டறியோமா, பார்த்ததே இல்லை, அப்படி கண்ணால கூட பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பண்டங்களை, நல்ல தின்பண்டங்களை கண்ணால கூட நாங்க பார்த்தது இல்லையா, ஒரு நாளும் வயிறார உண்டதில்லை, ஒரு நாள் கூட அப்படின்னா என்ன அர்த்தம், 3 வேளையும் பசி பற்றிட்டோ ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிட்டுருக்கோம், அரை வயிற்றுக்கு கால் வயிற்றுக்கு தான் சாப்பிட்டுருக்கோம். இதை விட வறுமை நிலையை சொல்ல முடியுமா? எப்படி கவிமணி சொல்லியிருக்காரு. அல்லும் பகலும் அலைந்துருவாங்க, அப்படியே அலைந்துகிட்டே இருக்காங்க. பசி யார வழியின்றி வாடிடுவோம். எவ்வளவு ஒரு பொருள் பாருங்க.
பசியார வழியின்றி வாடிடும். அப்ப அந்த இடத்துக்கே போயிடுறாரு. இந்த இடத்த அப்படியே எடுத்துக்காட்டாக அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. ஒரு ஒரு குழந்தை பசியோடு அப்படியே வந்து நிக்கிறான். அவன் சொல்றான், நான் பார்த்ததே இல்ல, ஒரு நாள் கூட முழுசா வயிறார சாப்பிட்டது இல்ல, அப்படியே அழிஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா வந்து எந்த வழியும் இல்லாம நான் வாடிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த வறுமை நிலைய படம் பிடித்து காட்டக்கூடிய அந்த வைமனி அவர்களுடைய பாடலை பார்க்கின்ற பொழுது, இது போல நம்ம சமுதாயத்துல சீர்கேடுகளை எல்லாம் நமது பாடல்ல கொண்டு வரணும். அதுதான் அழகா அண்ணன் சொன்னாங்க வாழ்த்துறையில. அப்படி கொண்டு வரக்கூடிய இலக்கணத்தையும் எடுத்துக்கணும், அந்த இலக்கண மரபையும் எடுத்துக்கணும், சமுதாயத்தினுடைய சீர்கேட்டையும் சுட்டி காட்டணும். அப்படி எழுதினாதான் அந்த பாட்டு நிற்கும். இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறோம், மகாகவியினுடைய பாடலை இன்னும் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு கூட பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. வைமனி அவருடைய பாடலை பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படி நிற்கக்கூடிய, நிலைத்து நிற்கக்கூடிய மரபை கற்க வேண்டும், மரபினுடைய சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும், எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்ற சொற்களை நாம் தேட வேண்டும். தேடினால்தான் நாம் எழுத முடியும். நமக்கு தானாகவே அந்த சொற்கள் வந்து விடும் எழுதுறப்ப. மிக அழகிய அவங்க பேசுற ஒரு பேச்சுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப நம்ம இயற்குமியில நம்ம எழுதுறதை விட இயற்குமியில் எழுதப்பட்ட பாடல் வகையை நாம வந்து பார்க்கணும். ஹரிச்சந்திரன் கும்மி எடுத்து பார்க்கணும், என்னெல்லாம் பாடிருக்காங்க, அந்த ஓசைநயம் எப்படி இருக்குது பாடி பார்க்கணும். அப்படி பாடி பார்க்கின்ற பொழுது, பல முறை பாடுகின்ற பொழுது நமக்கே இப்படி ஒரு எழுதினால் நன்றாக இருக்கும் என்று நிலை வந்துவிடும் என்று சொல்லி, இன்றைய தினம் நாம் இயற்கும்மி பற்றி விரிவாக பார்த்தோம். அடுத்த வகுப்பிலே ஒயில் கும்மி என்பது பற்றியும் ஓரடி கும்மி பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். 36ஆம் வகுப்பு அடுத்த வாரம். இந்த வாரத்தினுடைய சிறப்பாக என்ன கருதுகிறேன் என்றால், நமது ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை படைத்த ஒருவரை இங்கே வாழ்த்துறை வழங்கியமைக்காக அழைத்ததையும், அதே போல ஒரு நல்லாசிரியர் அவர்களை வாழ்த்துறை அந்த வரவேற்புரை வழங்கியதற்காக அழைத்ததையும் நினைக்கின்ற பொழுது, மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகள் எல்லாம் ஐயா அவர்கள் அறிந்து அவர்களுடைய எல்லாம் இங்கே இந்த நிகழ்விற்கு அழைத்து இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற எனக்கும் அது மிகவும் மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிப்பதாக நான் உணர்கிறேன். எனவே ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த அளவிலே இந்த வகுப்பை இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான வகையில் சிற்றிலக்கிய வகைகளில் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகின்ற கும்மி இலக்கியம். இந்த கும்மி இலக்கியத்தை பெரும்பாலும் பெண்களுடைய பாடல், அவர்களுடைய ஓசை நயம் மட்டுமல்ல, உடல் மொழியையும் வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். இயல்பாகவே அந்த கும்மி பாடலை பாடுகின்ற பொழுது அல்லது இசைக்கின்ற பொழுது அது அவர்களுடைய உடல் மொழியிலே அது வெளிப்படும். அந்த ஓசை நயத்தோடு அவர்கள் அந்த கும்மி பாடலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் உடல் மொழி என்பது ஒரு நடன அசைவை போல ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த, அவர்களுடைய ஐம்புலன்கள் என்று சொல்லுவார்களே, அந்த ஐம்புலன்களும் இயங்குகின்ற, அந்த அவர்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற, அவர்களுடைய உள்நோக்கத்தை நிலைப்படுத்துகின்ற வகையில் கும்மி பாடல் அமைந்திருக்கும். எனவே ஒரு சிறப்பான பாடல், தமிழினுடைய சிற்றிலக்கிய மரபில் வந்ததாக இருந்தாலும் தமிழினுடைய பெருமையை நிலைப்படுத்துகின்ற ஒரு பாடல். இயல்பாகவே இன்னும் சொல்ல போனால் அதனுடைய ஓசை நயத்தை பின்பற்றி பாடுகின்ற பொழுது இலக்கண, யாப்பு இலக்கணம், மரபிலக்கணம் என்றெல்லாம் அவர்கள் சொற்களை தேடாமல் அது தானாக வந்து அவர்களோடு இணைந்து கொள்ளும். அவர்கள் பாடுகின்ற பொழுது அந்த ஓசை நயத்தோடு அவர்களுடைய உடல் அசைவோடு அந்த சொற்கள் தானாக துள்ளி வந்து தவழும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான, தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற, தமிழின் சிறப்பை உணர்த்துகின்ற ஒரு பாடல் வகை கும்மி. அந்த கும்மி பாடலுடைய வகையையும் அதனுடைய சிறப்பையும் அதனுடைய தன்மையையும் அதனுடைய மரபையும் நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராஜன் பாலையா அவர்கள் மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இன்றைய அமர்வை ஒரு சிறந்த பாடல் வகையை நாம் உணர்கின்ற, அறிகின்ற
கற்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்து பாராட்டி மகிழ்ந்து இன்றைய அமர்வில் வரவேற்புரை ஆற்றிய நல்லாசிரியர் மாமணி, நல்லாசிரியர், தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற அருமை சகோதரர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பிரச்சார செயலாளர் சாமா மாசிலாமணி அவர்களுக்கும், அவர்களைப் போலவே நம்முடைய அழைப்பை ஏற்று பல்வேறு பணிகளுக்கிடையில் இதையும் ஒரு சிறந்த பணியாக ஏற்று நம்மோடு இணைந்து வாழ்த்துரை வழங்கிய புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் நிறுவனர், தலைவர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் அவர்களுக்கும், இந்த அமர்வை சிறப்பாக ஒழுங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் வழக்கறிஞர் ஆக்கு நிறைபதி அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல செயலாளர் முனைவர் சே முருக சரஸ்வதி அவர்களுக்கும் நிறைவான நன்றியை தெரிவித்து, இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்த, இனி தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் காணொலி வாயிலாக கனகமுரசு தமிழ் காட்சி ஊடகத்தின் வழியாக காண இருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி நிறைவாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மட்டும் பண்ணாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த தரமான இது போன்ற பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.